மகிமைப்படுவதாக. இந்த 25ஆம் சங்கீதத்தை தாவீது எழுதுகிற ஒரு சூழ்நிலைமை, இது ஒரு கண்டினியூவேஷன். 24ஆம் சங்கீதத்துடைய ஒரு கண்டினியூவேஷனாக இதை பார்க்கிறோம். தன்னை சுத்திகரித்து தேவ சமூகத்தில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மைகள் என்ன என்பதை அறிந்து அதை நான் சொல்கிறேன், அதனால் என் வாழ்க்கையில் கர்த்தரை நான் அப்படி வைப்பார் என்று தாவீது சொல்லுகிறத அழகாக வாசிக்கிறோம். முதல் 7 வசனங்களை தாவீது ஒரு ஃபஸ்ட் ஹாஃப்லையும், அடுத்து 8லிருந்து 22 ரெண்டாவது ஹாஃபாக தாவீது பாடுறார். ஸோ முதலாவது அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஜெபிக்கிற ஒரு சங்கீதமாக, நம்மளாம் எப்படி ஜெபிப்போமோ அதே போல், கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுறார். என் தேவனை உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க. என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு அவன் அதில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது. உமக்கு நான் காத்திருக்கிறேன். அதே போல் உம்மை நோக்கி காத்திருக்கிற என் ஜனங்கள் வெட்கப்படக்கூடாது. முகாந்திரம் இல்லாமல் நான் எதுவுமே தப்பு செய்யலை, ஆனாலும் எனக்கு விரோதமாக செய்கிறவர்களுக்கு அந்த வெட்கத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலைமையை ஆண்டவர் சமூகத்தில் சொல்கிறார். இன்றைக்கும் நம்ம ஜெபிக்கும் பொழுது அநேக நேரம் ஆண்டவர் சமூகத்தில் இதை சொல்லுவோம். ஆண்டவரே, என் சூழ்நிலைமை இது, எனக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி இருக்கிறார்கள், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, எங்களால் முடியாது. அதே போல் சொல்லி 5ஆம் வசனத்தில் உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தருளும். அப்போ ரொம்ப ஒரு தெளிவான ஒரு வார்த்தை. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை நான் படிக்கிறேன், எனக்கு நீங்கள் அதை போதிச்சருங்க. எதன் மூலமாக அந்த சத்தியத்தெல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறார்னா, மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகங்களை தாவீது நன்கு அறிந்திருக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன். அதனால்தான் அநேக வார்த்தைகள் மோசேவின் மூலமாக கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை தாவீது மேற்கோள் காட்டியிருப்பார். ஆனால் சத்தியத்தை நல்லா அறிஞ்சிருக்கிற மனுஷன் யாருன்னா இந்த தாவீது. அப்போது சத்தியத்தை அறிந்திருது மாத்திரம் பெருசு இல்லை, அதன்படி நடக்கணும். 2 டிஃப்ரென்ஸ். ஒருத்தருக்கு நல்லாவே தெரியும், நமக்கெல்லாம் தெரியும், பைக் ஓட்டுறவங்களுக்கும் கார் ஓட்டுறவங்களுக்கும் ரெட்டு போட்டால் வண்டி என்ன பண்ணணும், செவ் போட்டால் வண்டி நிற்கணும். நமக்கு தெரியும், ஆனால் தெரிஞ்சும் அதுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் நம்ம அதை மீறி போகும்போது தான் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கும். அங்கே நல்லாவே போட்டிருக்கோம், ஒரு சின்ன ஒரு லைன் போட்டு மேலே ஒரு பம்ப் மாதிரி போட்டு திருப்பி ஒரு லைன். அப்படின்னா அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, அடுத்த 10 மீட்டரில் நீ உஷாராயிக்கும், உன்னுடைய ஸ்லோவை கம்மி பண்ணு. இதை நமக்கு தெரியும். இல்லை, நான் ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக தான் போவேன் அப்படின்னு போனால் வண்டியிலேருந்து கீழே விழுவோம். சத்தியமும் அதே போல் தான். சத்தியத்தை நம்ம அறிந்திருக்கிறோம், ஆனால் அநேக நேரங்களில் நம்ம அதை கை கொள்ளுகிறது இல்லை. தாவீது அழகாக சொல்கிறார், அப்பா உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்துங்க, எனக்கு போதிங்க. சில சமயம் நமக்கு எனக்கு தெரியும், ஆனால் அந்த இடத்துல நம்ம அதை பயன்படுத்த மாட்டோம். எத்தனை பேர் சொல்கிறீங்க? நமக்கு எல்லாருக்குமே சாம்பார் செய்கிறவங்க நல்லாவே ரொட்டீனாக தெரியும், டக்கு 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 டக்குன்னு அவங்க பாட்டுன்னு போட்டுட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஐட்டம் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஹோல் டேஸ்ட் என்ன போயிடும். புரியுதுங்களா? நமக்கு தெரியும், சில சமயம் நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஃப்ளோவில் பண்ணுவோம், சில இடத்துல நமக்கு இழந்து நிற்போம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நான் ஈஸியாக பண்ணிவிடுவேனே. சிம்சோன்னு ஒரு மனுஷனை பாருங்கள், வழக்கம் போல் நான் என்ன பண்ணுவேன், அவனை காலி பண்ண. அவனுக்கு தெரியல தேவனுடைய மகிமை சிம்சோனை விட்டு நீங்கினது, அவன் தலைமுடி வெட்டப்பட்டதுன்னு தெரியல. அவர் சொல்ல ஸ்டேட்மெண்ட் அழகா, நான் வழக்கம் போல் அந்த பெலிஸ்தீரை என்ன பண்ணுவேன், கிழிச்சு போட்டுடுவேன். உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல, ஜபம் இல்லை, உபவாசம் இல்லை, ஜபிக்கிறது இல்லை, தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்கிறது இல்லை, வேதத்தின்படி நடக்கிறது இல்லை, போதனைக்கு நம்ம கீழ்ப்படுகிறது இல்லை. ஆனால் நான் பண்ணிவிடுவேன், இதை பண்ணிவிடுவேன். அந்த நேரம் தான் நமக்கு உபத்திரம் வருது, அந்த நேரம் தான் சத்துருக்கிட்ட அடி வாங்கின்னு வரும், அந்த நேரம் தான் பிரச்சனையில் மாற்றி சூழ்ச்சி கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம சுதாரிக்கும் போது தான், ஏதோ ஒரு காரியத்தில் தாவீதோட லைஃப்பில் அந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது. அதனால தான் நிறைய நேரம் எனக்கு தெரியுது, யூஸ் பண்ண தெரியல. அவர் உண்மையை ஒத்துக்கிட்டு சொல்கிறாரு, உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி எனக்கு நீங்கள் தான் டீச்சர், எனக்கு போதித்தருளும் நீரே என் ரட்சிப்பின் தேவன். என்ன, நான் ரட்சிப்பு யாருக்கு தேவைப்படும் சொல்லுங்கள்? ரட்சிப்பு யாருக்கு தேவைப்படும்? 101க்கு ஃபோன் அடிக்கிறோம், 108க்கு அடிக்கிறோம். யாருக்கு அடிக்கிறோம்? யாருக்கு உடம்பு சரியில்லையோ உடனே ஒரு ஆம்புலன்ஸ் தேவைப்படுது. அதான் ரட்சிப்பு. வந்து அந்த இடத்துலேருந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை ரட்சிப்பு. அங்கேருந்து
ரட்சித்து வெளியே கொண்டு போகணும், காப்பாற்றி வெளியே கொண்டு போகணும். ஒரு உதவிக்கு இன்னொரு பதம் பார்த்தா ரட்சிப்பு. பாவத்தில் விழுந்து நம்மளை காப்பாற்ற வேண்டியது கர்த்தருடைய வேலை. அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். தான் தாவீது சொல்கிறாரு, ஆண்டவர் என் ரட்சிப்பின் தேவனே உம்மை நோக்கி. இன்றைக்கி இந்த வார்த்தையை வாசிக்கும் போது நம்ம அண்டர்லைன் பண்ணோம். உங்கள் பேரை எழுதி, நான் நாள் முழுவதும் காத்திருக்கிறேனா? அவர் காத்திருக்கிறார், அவர் சொல்வார். நீங்கள் சொல்ல முடியுமா? அதுதான் கேள்வி. தாவீது டெய்லி காத்திருக்கிறார். ஏன்னா தாவீதோட வேலை டெய்லி ஒரு 50-100 ஆடை கொடுத்தாங்கன்னா அப்படியே பாட்டு பாடிக்கிற ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கி என்ன பேச போகிறாரு, இன்றைக்கி எப்படி என்ன நடத்த போகிறாரு அப்படின்னு தாவீது காத்திருந்தார். அவர் எழுத முடியும், நாள் முழுதும் காத்திருக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு சங்கீதத்தை எழுதும்போது அவரை நோக்கி ஒரு நாளில் 1 மணி நேரம் காத்திருக்கிறேன்னு எழுதுங்க, 2 மணி நேரம் எழுதுங்க. போன வாரம் ஃபுல்லாக டோட்டல் பண்ணுங்க, திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரை எவ்வளோ நாள் நான் காத்திருந்தேன், ஆண்டர்கிட்ட பதில் சொல்லலாம். நீ அதை தாவீது ரொம்ப கான்ஷியஸாக சொல்கிறாரு, உம்மை நோக்கி நான் காத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பாவ அறிக்கையை ரொம்ப அழகாக பண்ணுவார். ஐ மீன் 51ஆம் சங்கீதத்தில் தாவீது பண்ண பாவ அறிக்கையை விட இந்த அறிக்கை கொஞ்சம் பவர்ஃபுல். அந்த இடத்துல பத்சேபாள் இடத்துல பாவம் செய்து தாவீது பாவ மன்னிப்புக்கென்று 51ஆம் சங்கீதத்தை எழுதுறாரு. இந்த சங்கீதத்தை எழுதும்போது தாவீது அப்படிப்பட்ட பாவத்தில் விழலை. ஆனாலும் அவர் எழுதுகிற வார்த்தை 7ஆம் வசனத்தில், என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரு. ஏன்னா ஆண்டவரை பற்றி தெரியும், அவருக்கு காருண்யம் நிறைந்தவர். மீன் 6ஆம் வசனம் வாசல, அவருடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும் அவைகள் அனாதி காலம் முதல்லாம். என்ன அர்த்தம்? பிள்ளையாமுக்கிட்ட ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, நான் இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறது இல்லை, அவனுக்கு விரோதமாக எதுவுமே நிற்க முடியாது, ஏன்னா அவன் சார்பில் இருக்கிறேன். இதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சீங்களே, என் காலத்தில் வேணும். மோசே காலத்தில் அவர் யாக்கோபிலே குற்றம் பார்க்கிறது, இது அனாதி காலம். யாருக்கு? தாவீதுக்கு. இப்போ தாவீது சொல்கிறார், அப்பா அப்படின்னா என் பாவத்தை பார்க்காதீங்க. அதான் அந்த வார்த்தை, என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும். அநேக நேரம் நான் மீறி இருக்கிறேன், அறிஞ்சோம், ரெட் சிக்னல் போட்டு நான் வண்டி எடுத்து போயிருக்கிறேன், இது பாவம்னு தெரிஞ்சு நான் செஞ்சுருக்கிறேன், நினச்சிடாதீங்கப்பா. அதான் அந்த வார்த்தை, நினையாது. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் நினைக்கலப்பா, அவங்களுக்கு நீங்கள் இறக்கமா. இப்போது இந்த வசனத்தை தாவீது எழுதி ஏறக்குறைய ஒரு 4000 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வாசிக்கிறோம். அப்போது நம்ம என்ன பண்ணோம், அனாதி காலம் மோசேவுக்கு நினைக்கல, தாவீதுக்கு நினைக்கல, அப்புறம் வந்த ஏசப்பாவும் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி அவரும் பாவத்தை மன்னிச்சிட்டாரு. இன்னைக்கு எங்கள் பாவங்களையும் நினைக்க. இப்படி வசனங்களை வாசிக்கும் போது கரண்ட் 2025 இந்த ஜூலை மாதத்தில் நான் சொல்கிறேன்ப்பா, என் 13ஆம் தேதியில் என் பாவங்களை நினச்சிடாதீங்க, திருப்பி பார்க்காதீங்க, மன்னிச்சிருங்க, ரத்தத்தை ஊற்றி எனக்கு பரிசுத்தப்படுத்துங்க, இதெல்லாம் சொல்லிட்டு. அது ஏன்னா அவர் தயவு உள்ளவர், உம்முடைய தயவின் நிமித்தம் உம்முடைய கிருபையின்படி. இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த கடைசி காலத்தில் கிருபை. இந்த கிருபையில் இருக்கிற பழகுகிறவர்களுக்கு பாவம்லாம் ஒரு பொருட்டே இல்லை. அவருடைய கிருபையில் கர்த்தர் அந்த பாவங்களை கடந்து வருவாங்க, பிரச்சனைகளை கடந்து வருவார்கள், உபத்திரவங்களை கடந்து அசால்ட்டாக போக முடியும். ஏன்னா கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ஸோ இந்த 7 வசனங்களெல்லாம் சொல்லிட்டு 8ஆம் வசனத்திலிருந்து இப்படியா என்னை தகுதியோலாம் நிறுத்திருக்கிறாரு. இப்படி நிறுத்தப்பட்ட எனக்கு என்னென்னலாம் கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை சுருக்கமாக அவங்க சொல்ல, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், ஆகையால் எனக்கு பாவியாக எனக்கு வழியை தெரிவிக்கிறார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் அதே இடத்துல என் இளவயதின் பாவங்கள் சொன்னார். தாவீதோட வாழ்க்கையில் தன்னை பரிசுத்தவான்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவார். நான் தெரியாமல் செஞ்சுருக்கலாம்பா, சின்ன வயசில் பண்ண பாவம் எப்படி இருக்கானா அதையும் சொல்ல, என் இளவயதின் பாவங்களையும் என்னைக்கோ செஞ்ச என் மீறுதலையும் நினச்சிடாதீங்க. அதை நினச்சி பார்த்து ஒரு எனக்கு வழி காமிக்காமல் என்னை திகைக்க விட்டுறாதீங்க. எனக்கு ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். நான் அறிக்கை பண்ணியிருக்கிறேன், ஒரு பாவியாக வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சாந்த குணத்தை சொல்ல, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்தில் நடத்துவீங்கப்பா, சாந்த குணமுள்ளவர்களுக்கு உங்களோட வழியை போதிப்பா. ரொம்ப இம்பார்ட்டண்ட். வழி தெரியல, என்ன பண்ணுறது, அடுத்து என்ன செய்வது தெரியல, ஒரே ஒரு வழி தான், சாந்தமாக தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிறவர்களுக்கு. ஏசாயா 40 சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 40 கடைசியில் காத்திருக்கிறவர்கள்
புது பலன். புது பலனில் கர்த்தர் வழி தரப்பார். அந்த புது பலன் எதிர்காலத்தை பார்க்க முடியும். தாவீது எல்லாவற்றையும் உணர்ந்து 10ஆம் வசனம் சொல்கிறாரு, கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு. இதெல்லாம் தாவீது சொல்கிறார். ஃபஸ்ட்டு ஹாஃப் நான் அவர் பிள்ளையாக நிற்கிறேன். 2வது பாதியில் சொல்கிறார், நான் இப்படி நிற்கிறதுனால கர்த்தர் எனக்கு செய்கிற நன்மையெல்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறாருப்பா. அவர்களுடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியம் உள்ளவைகள். யாருக்கு? கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சியை யார் யாரெல்லாம் கை கொள்கிறாங்களோ கர்த்தரே கூட வருகிறாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் 11ஆம் வசனம், கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது. யார் சொல்கிறது? தாவீது. ஆமென். ஆனாலும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம், ஒருவேளை பாவத்து நிமிஷம் ஒரு குற்ற மனசாட்சி இருந்ததுன்னா தயவாக இந்த அதிகாரத்தை ஒரு 3-4 வாட்டி வாசிக்கணும். தாவீது சொல்லப்பா இதை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை சொல்லி தேவனோடு ஒப்புரவாகுவது மிகுந்த அவசியம். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த 3 வசனத்தில் அழகாக 9லேருந்து 12 வரைக்கும் வழி காண்பிக்கப்படும். பிள்ளைக்கு இன்னும் திருமணமாகலை, இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. குடும்பங்களில் ஒரு பிரச்சனை, வழி தெரியல. என்ன பிஸ்னஸ் பண்ண வழி தெரியல. அடுத்து என்ன செய்யணும்? அடி மேலே அடி, வழி தெரியல. ஸ்டாப். அடுத்து வழி தெரியலன்னு ஏதோ ஒரு வழியில் போய் இருக்கிற பிரச்சனையை விட இன்னொரு பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. வேதத்தில் உட்காந்து தியானிக்கும் போது இந்த 3 வசனம் வழியை குறித்தே பேசுது. 8, 9, 10, 11, 12. 12ஆம் வசனம் சொல்ற, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும். அவர் சூஸ் பண்ண தெரிந்து கொள்ள வழினா நிறைய வழி இருக்கு. ஆண்டவர் உனக்கு இந்த வழியை தான் வச்சிருக்கிறேன். அவருக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் போதிக்கிற இடத்த பேர் ஆண்மைன்னு சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அவன் ஆத்மா அந்த வழிகளை போனதுக்கப்புறம் நன்மையை பெற்றுக்கொள்ள யார் அந்த வழியை கண்டுபிடிக்கிறாங்களோ அதுதான் தேவனுடைய சித்தம். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம் தேவனுடைய சித்தத்தை. ஆண்டவர் அழகாக சொல்கிறார், என் வழி அவனுக்கு காண்பிக்கிறேன். அந்த வழிக்குள்ளே வந்துட்டானா போதும், அதுக்கப்புறம் அவனுக்கு பிளஸ்ஸிங் தான். அந்த பிளஸ்ஸிங் சொல்கிறா பாருங்க, அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். இந்த சந்ததி, அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ளும். அதுக்கப்புறம் அடுத்த கிஃப்ட் கொடுக்குறாரு. 14ஆம் வசனம், கர்த்தருடைய வழியை சொல்லிட்டாரு, நன்மையை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மிக மிக முக்கியமானது ரகசியம். ஆமென். அடுத்து என்ன நடக்கும் நமக்கு தெரியாதுன்னா முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா எஸ்கேப் ஆயிடலாம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. யோவான் 15:15 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை அழகாக சொல்வார். எல்லாம் எடுத்துக்கொள்ளும். யோவான் 15:15, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர். இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். பி அ ஃப்ரெண்ட் டு ஜீசஸ். எத்தனை பேர் ஏசப்பாவுக்கு நான் நண்பனாக இருக்க விரும்புகிறேன்? ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய காரியத்தையும் நண்பனுக்கிட்ட மறைக்க மாட்டான். மனைவிக்கிட்ட மறைச்சிருவோம், கணவன்கிட்ட மறைப்போம், பெற்றோர்கள்கிட்ட மறைப்போம், பிள்ளைகள்கிட்ட மறைப்போம், எனஜன பந்துக்கள் எல்லாத்தையும் ஒரு சீக்ரெட் லெவல் இவங்கள்ட்ட இதை சொல்லலாம். ஆனால் நண்பன் ஒருத்தர் வரும்போது அவங்கள்ட்ட நம்ம எல்லாத்தையும் இப்படியா பண்ணிருக்கேன்ப்பா, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன்ப்பா, ஓப்பனாக ஷேர் பண்ணுவோம். அப்போது ஏசப்பா சொல்கிறாரு, நான் இந்த சபையை எப்படி பார்க்குறேன்னா என் நண்பனாக பார்க்குறேன். ஏன்னா நண்பன்கிட்ட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ண. அதனால தான் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைங்களை எப்படி நடத்தணுமா ஒரு ஃப்ரெண்டை போல். நான் தான் பெற்றோர், நான் எனக்கு எல்லாம் அதிகாரம்னு சொன்னால் எதையும் ஷேர் பண்ண மாட்டாங்க, கடைசியில் இழப்பு தான். அப்போ எப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கணும்? ஒரு நண்பனை போல். எப்படிப்பா இருந்துச்சு? எப்படி இருந்துச்சுனாலும் ஒரு ஃப்ரெண்ட்லி மூவ் கொடுத்து பாருங்கள், அந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் சொல்லும், அந்த பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இயேசு அப்பாவாக இருந்தாலும் அதே சமயம் நண்பன் என்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். அதான் அந்த வார்த்தை, நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் இதான் ரொம்ப சீக்ரெட், என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட, என் அப்பா பிதாவாக்கிய தேவன் எதெல்லாம் என்கிட்ட சொன்னாரோ ஒன்றையும் மறைக்காமல் அந்த சீக்ரெட்டை அப்படியே யார்கிட்ட கொடுக்குறேன்? உங்ககிட்ட கொடுக்குறேன். இதில் பயமும் இருக்கிறது, சிநேகிதத்துக்குண்டான சிநேகமும் இருக்குது. தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லாத சீக்ரெட்டே இல்லை. ஆமென். நான் அடிக்கப்பட்ட ஆடுகளை எல்லாத்தையுமே ரகசியங்களை கர்த்தர் தாவீதுக்கு வெளிப்படுத்த. அதுக்கு இந்த வசனத்தில் தாவீது சொல்லப்படுறங்க, கர்த்தருடைய ரகசியம் 25:14 அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். அடுத்து 15ஆம் வசனம் ரொம்ப பவர்ஃபுல், என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கும். இந்த வசனங்கள்லாம் முடிஞ்சால் ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் வீட்டு கண்ணாடியில் மேலே ஒட்டி வைங்க. ஒரு சேலஞ்சாக இருக்கும். உங்கள் வீட்டு டிவியில் ஒட்டி வைங்க.
முடிஞ்சால் உங்கள் ஃபோனில் வால்பேப்பராக போடுங்க, என் கண்கள் எப்பொழுதும். திருப்பி எல்லாம் சேர்ந்து எல்லாரும் வாசிங்க, என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கும். அப்படி சொல்ல, நோக்கி கொண்டு இருந்ததுன்னு சொல்ல, இப்போ இந்த நிமிஷம் வர இதை சொல்கிற தாவீது சொல்கிறார், நோக்கி கொண்டு. அந்த கண்ணு அவரை பார்த்துச்சுன்னா, கண்ணு நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இதை யோசிச்சு பார்த்தேன். கீழே வலை இருக்கிறது, வலையை பார்க்குறவன் தான் வலையிலேருந்து தப்பிச்சிக்க முடியும். ஆமாம் தானே? போய்கிட்டு இருக்கிற பெரிய பள்ளம் இருக்குது, நான் பள்ளத்தை பார்த்தா அந்த பள்ளத்தில் தான் நான் தாண்டி போகலாம். ஆனால் தாவீது அப்படி சொல்லவே இல்லை. நான் கீழே வலையை பார்த்து கொண்டு போகலன்னு சொல்ல, என் கண்ணு அவரை பார்க்குது, அவர் தான் வலையை பார்க்கணும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நான் போகிற பாதையில் வலை வச்சிருக்கிறான். அமேன். மரண ஆயுதங்களை வச்சிருக்கிறான், மரண வேதனைகளை வச்சிருக்கிறான். அமேன். சத்துரு உங்களை விழத்தள்ளும்படி பாவங்களை பதிவித்திருக்கிறான். ஆனால் நான் அதை பார்த்து, நான் சில பேர் நான் பாவமே செய்யக்கூடாது, முயற்சி எவ்வளோ முயற்சி தான் திடீர்னு விழுந்துருவான். ஏன் தெரியுமா? நீங்கள் பார்த்தது கீழே தான். தாவீதோட லைஃப் அது இல்லை. நான் அவரை பார்க்குறேன். அவருக்கு தெரியும் அங்கே பள்ளம் வந்துச்சுன்னா, ஒரு பிள்ளையை கூப்பிட்டு போகிறாருன்னா அந்த பள்ளம் இருந்ததுன்னா அப்பா சும்மா போக மாட்டேன், டக்குன்னு தூக்கிடுவார். அமேன். அதான் சொல்கிறார் பாருங்க, அழகாக இருக்கும். என் கண்கள் எப்போதும் அவரை நோக்கி கொண்டிருக்கின்றன. அவரே, நான் வலைக்கு நீங்களாக்க முடியாது. இந்த நல்ல அந்த வசனத்தின் ஆழங்களை புரிஞ்சு கொண்டு ஜெபிங்க. இந்த வலையில் நான் சிக்கி கவிக்கொள்ளாதபடிக்கு இந்த மாதம் முழுவதும் உங்களை நோக்கி பார்க்க போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் தூக்கிடுவார். வலையை பார்த்தீங்கன்னா உங்கள் சுயபலன், அவரை பார்த்தீங்கன்னா அவர் பலன் வெளிப்படும். ஆமென். வசனம் அழகாக இருக்கும். 141:8. அதான் சங்கீதக்காரர் அதே சொல்கிறார். சங்கீதம் 141. ஆனாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ அடி வாங்கினாலும், 10 பேர் சொல்லுவாங்க, எப்பா ஏசு ஏசுன்னு போனியா, உனக்கு இவ்வளோ பிரச்சனை தானே. ஆனாலும் தாவீது சொல்கிறார், ஆனாலும் பரவாயில்ல. ஆனாலும், அந்த ஆனாலும் ரொம்ப பவர்ஃபுல். சில இடத்துல ஆனாலும் என்ற இடத்து வார்த்தை அநேக பேருடைய மகிமை இழக்க வச்சிருக்கானா, சில இடத்துல ஆனாலும் என்ற வார்த்தை அவனோட விசுவாசத்தின் உச்சத்தை காண்பிக்கும். தாவீது சொல்ற, ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே என் கண்கள், எத்தனை பேர் சொல்ல முடியும், என் கண் அவரை தான் நோக்கி இருக்குது, என் மேலே நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறோமா இருக்கட்டும் சூழ்நிலைமெல்லாம் சொல்லி கடைசி 3 வசனம் சேர்ந்து வாசிக்கும். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். நீ டெய்லி ஜெபமாக சொல்லலாம், உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிற 21 உத்தமமும் நேர்மையும் என்னை காக்கட்டும்பா, உமக்கு காத்திருக்கிறேன். கடைசியாக சொல்லி முடிக்கிற, தேவனே இஸ்ரவேலை, அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஸ்ரவேலாக நீங்கள் இருந்தீங்கன்னா இக்கட்டு இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இஸ்ரவேலாக இருந்தால் வல்லடி இருக்கும், இஸ்ரவேல் இருந்தால் எல்லா வலைகள் இருக்கும், இஸ்ரவேல் இருந்தால் சத்துருடைய போராயுதங்கள் இருக்கும். ஆனால் இது எல்லாத்தின் நடுவில் ஆண்டோட்ட ஜெபிக்க இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும், அதெல்லாம் அவர் வேலை, என் வேலை அவரை பார்க்கணும். இந்த வசனத்துடைய கருப்பொருள், என் கண்கள் அவரை நோக்கி கொண்டிருக்கும். இருக்கிறது நம்மளாம் எழுந்திருப்போம், நம்ம யாரை பார்க்குறோம், என் கர்த்தரை துதிச்சு உன்னதமானவருடைய சமூகத்தில் நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். அழகான சங்கீதம் 25 எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சங்கீதம். அநேக நேரம் ஜபத்தில் தேவ சமூகத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி நான் ஜபிப்பேன். ஆண்டவரே, என் இளவயதின் பாவங்களையும் மீறுதல்களையும் நினையாதிருங்க. ஃபஸ்ட்டு ஒரு சுத்திகரிப்பு, அப்புறம் கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறத சுதந்திரித்து கொள்வது. நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2 வார்த்தை ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சுத்திகரிப்பு, அதுக்கப்புறம் சுதந்திரிக்கிறது. டைரெக்டாக சுதந்திரிக்க முடியாது. சுத்திகரிக்கணும், அதை அவர் பார்த்து கொள்வார். சுதந்திரிக்கிறது போய் நின்னா போதும், அவர் அலங்கரிப்பார். கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம், ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை அப்படியே அவரை உயர்த்தி உன்னதமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம், ஹல்லேலூயா. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போது எப்படி எக்காலத்தில் ஸ்தோத்தரிக்க முடியும்னா, தாவீது சொல்கிறார் பாரு, எக்காலத்தில் என் கண்ணை அவர் தான் பார்த்துக்கின்னு இருக்குது. அவரை பார்த்துருக்கும் போது சிங்கம் வந்தது, அப்படியே அப்பா கரத்தை நீட்டினார், சிங்கத்தை கொன்று போட உதவி செய்தார், அதனால் ஸ்தோத்தரிக்கிறேன். கண்ணை மாத்திரம் டைவர்ட் பண்ணாதீங்க. உங்கள் விசுவாச பார்வை அவர் மேலே வச்சுட்டிங்கன்னா, அதில் பிசாசு சொல்லுவான், வாயை திறந்து துதிக்காத, ஸ்தோத்திரம் சொல்லாத, மல்லமாக சொல்லி, இல்லை நான் அவரை பார்க்கிறேன், என் சத்தம் இன்னும் அதிகமாகும். பர்த்திமேனு குருடன் ஒருத்தர் தான் பாருங்க, எல்லாமே கொஞ்சம் மல்லமாக கூப்பிடுப்பா. அவன் சொல்ல இன்னும் சத்தத்தை உயர்த்தினான். சத்தத்தை உயர்த்துகிறவர்களுக்கு கர்த்தர் பதிலளிக்கிறார்.
கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில், டீஷ பாஷையில், பரலோக பாஷையில் ஹல்லேலூயா அவரோடு கூட ஆண்டவர் இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர், வழி தெரியாமல் நின்று கொண்டிருக்கிற ஹல்லேலூயா வழியை தெரிவிக்கிறவர் நீங்கள் தானப்பா, ரகசியத்தை சொல்லுகிறது நீங்கள் தானப்பா, எங்களை சிநேகிதன்னு சொல்கிறது நீங்கள் தான்ப்பா. ஹல்லேலூயா என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா எதிரவே சொல்ல முடியும், என் கண் அவர் தான் நோக்கி கொண்டிருக்கிறது.